வெல்கம் டு மை சேனல். இது பாருங்கள், என்ன அழகான ப்ளூமேரியா செடி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. பூக்கள் பாருங்கள், ஒயிட் கலரில் பூத்துருக்குது, பிங்க் கலரில் பூத்துருக்குது. இதில் இன்னும் பர்பிள் அது ஒரு மாதிரி கலர் கூட இருக்குது. ஒயிட்லேயே வந்து நல்லா நடுவில் வந்து ஆரஞ்சு கலந்த மஞ்சள் கலர் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பிங்க்கு. வாசம் அவ்வளோ அழகாக, வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஸ்டெம் இருந்தால் ஒரு சின்ன கட்டிங் கிடைச்சாவே போதும், நம்ம நல்லா வளர்த்துடலாம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த பூ வந்து ஒரு மாதத்துலேருந்து 3 months வரலாம் அந்த வளர்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கும். இது ஈஸியாக பிக்கப் ஆகிடும். எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி நல்ல ஒரு கோகோபிட்டு, செம்மண், மண்புழு உரம் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தண்ணி நல்லா வெளியேற மாதிரியான ஒரு பாட்டில் வச்சு ஒரு நிழலில் வந்து 1 month ஆகிலும் அப்படியே நிழல்லே இருக்கணும். இருக்கும்போது அது ரூட்டு ஃபார்ம் ஆகி அதுக்கு பிறகு ஸ்டெம் எல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து யூஸ்ஃபுல்லாக எப்படி வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் தோட்டத்தில் இருக்கிற எருவே கொடுக்கலாம். வளர்ந்த பிறகு நம்ம பூக்கிறதுக்காக மற்ற இயற்கை அதாவது செயற்கை உரம்லாம் கொடுக்கலாம். பட் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் மண்புழு உரம், அப்புறம் வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டோம்னாவே இது நல்லா சூப்பராக வளர்ந்துடும். அதுக்கு பிறகு நம்ம இதை வெயிலில் வச்சுக்கலாம், இல்லை தரையில் கூட எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஷார்ட் வெரைட்டிஸும் வந்திருக்குது. ஷார்ட்டாக பூக்கிற மாதிரியும் மரம் மாதிரியும் இருக்குது. இங்கே பாருங்க என்ன அழகாக இருக்குதுன்ட்டு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து இப்போ இலையா சில நேரத்தில் இருக்காது, பூ மட்டுமே தெரியும் பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு இதில் பூத்துருக்கும். ப்ளூமேரியாவிலேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்துருச்சு. இப்போல்லாம் நிறைய அதாவது இப்போ கலரையே வந்து இப்போ உருவாக்குறாங்க. அதாவது 2 கலரை சேர்த்து மல்டி கலராக பண்ணுறாங்க, டபுள் கலரில் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக, இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. அதான் நம்ம கொடுக்குற உணவு, அதாவது என்ன சத்து கொடுக்குறோம் அதை பொறுத்து இந்த செடி நல்லா வளருது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,